சண்டே ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. அதுவும் வெறும் 30 மினிட்ஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 kg, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, ஏலக்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, தயிர், கொத்தமல்லி பொடி, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், வெங்காயம், மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை. நான் 1/2 kg சிக்கனுக்கு ஒரு 2.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 8 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் சேர்க்கணும். சோம்பு எல்லாம் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வதக்கணும். அப்புறம் சேர்த்து வச்ச மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அதோட சேர்த்து தயிர் போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ வேக வச்ச சிக்கனை எடுத்து இதில் போடணும். நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேக வைக்க தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த சிக்கன் வேக வச்சு தண்ணியை ஊற்ற போகிறேன். ஊற்றி நல்லா கிண்டி விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா பாஸ்மதி அரிசியை நல்லா கொதிக்க விட்டு அரை வேக்காடில் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ரைஸை சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அவ்வளோதான். நல்லா கிண்டினதுக்கப்புறம் தோசைக்கல், குக்கரு, அதுக்கு மேலே ஹாட் வாட்டர், 20 நிமிஷம் தம் போட்டாலே சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க தினசரி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.